ஜெம் டிவி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஜி அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி பேசிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தலைவர் விஜய் அவர்கள் நடத்துற இந்த ஒரு பிரச்சாரம். அதாவது திருச்சியில ஆரம்பிச்சு இப்போ நாகப்பட்டினம், திருவாரூர், அதாவது டெல்டா சைடு வந்திருக்காரு. ஓகே, இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதுல ஏகப்பட்டது நடந்துச்சு. நிறைய கூட்டம் வந்துச்சு, நிறைய பேர் வந்தாங்க, நிறைய திருட்டு நடந்துச்சு அப்படின்னு நம்ம நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செய்திகள் நமக்கு எல்லாமே காதுக்கு வருது. ஆனா விஜய் பேசுனதுல ஒரு 3 விஷயங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி தமிழக அரசே அவங்களோட எக்ஸ் தளத்துல போட்டிருக்காங்க. அப்படி விஜய் என்ன தப்பா பேசினாரு, அப்படி இவங்க என்ன போட்டிருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்ல போறேன். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேணாம், இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும் போதும். இது நம்ம ஜெம் டிவி, நான் உங்க விஜய் அபிஷேக். 2026 எலெக்ஷனுக்காக எல்லா கட்சியில இருந்துமே இவங்க பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட சிஎம் அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ரோட்ல ரோட் ஷோ போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு வச்சிருந்தாரு. ஆனா அந்த மாநாட்டில் யாருமே இல்லை அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரு ஒரு ரோட் ஷோ ஒன்று போட்டிருக்காரு. எல்லாருக்குமே பார்த்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோன்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் ஆம்புலன்ஸ் தான் மைண்டுக்கு வருது. ஏன்னா ஒரு ரோட் ஷோ வச்சாலே ஆம்புலன்ஸ் குறுக்க விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என்டிகே அவங்க ஒரு மேடை போட்டு வாக்காளர் எல்லாருமே நாங்கள் அறிவிக்க போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மாமகவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தேமுதிகவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே யார் கூட கூட்டணி சேர போறாங்க, இல்ல தனிச்சு நிக்க போறாங்களா, அது எதுவுமே எந்த ஒரு இன்ஃபார்மே பண்ணல, இது வரைக்குமே பண்ணல. அது எந்த ஐடியால இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ ஓகே, இப்போ நம்ம பேச வந்த டாபிக் யாரை பத்தி அப்படின்னா டிவிகே விஜய் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஓகே, அவங்க நேத்தி நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருந்தாங்க இல்லையா. ஏகப்பட்ட கூட்டம், நாகப்பட்டினத்திலேயே ஏகப்பட்ட கூட்டம். அப்புறம் திருவாரூர்ல சொல்லவே வேணாம், ஃபுல்லாவே டோட்டல் க்ரௌடுமே வந்துட்டாங்க. ஆனா எல்லாருமே கேட்கறது என்ன அப்படின்னா, நாகப்பட்டினம் திருவாரூர்ல இவ்வளவு ஆட்களே கிடையாது, ஆனா திடீர்னு எப்படி எங்கேருந்து எல்லாருமே வந்தாங்க அப்படின்றத ஒரு பெரிய சந்தேகமா வச்சிருக்காங்க. மேபி தலைவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துமே நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயாவது ஒரு மாநாடு நடந்துச்சு, இல்லை ஒரு பிரச்சனை நடந்து விஜயை பார்க்கறதுக்காக எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல விஜய் அவர்கள் ஒரு கொஸ்டினும் வச்சிருந்தாரு. நம்ம எங்க கூட்டம் போட்டாலும் அந்த வர கூட்டம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்களே, அப்படியா ஓட்டு மாறாதா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஓட்டு மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நண்பா, ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க, அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? அது இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு சினிமாக்காக கூடின கூட்டம், அது ஒரு கட்சிக்காக கூட்டினது கிடையாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனம் விஜய் அவர்கள் மேல வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா நேத்தி ஓப்பன் டாக்கா இதை பத்தி பேசினதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு பயம் வந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது சேர்ந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கலாம். இப்ப இருக்கிற ஆட்சிக்கு பெரிய தாக்கத்தை கண்டிப்பாவே கொடுக்கும். ஓகே, நம்ம மேட்ருக்கு வருவோம். விஜய் பேசுனா அந்த 3 தவறான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதான். அதாவது தமிழக அரசு இந்த அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொன்னோம்ல, அதாவது சதுப்பு நிலம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சதுப்பு நிலம், அதை ஒழுங்காவே பாதுகாக்கிறது கிடையாது, அதை ஒழுங்காவே மெயின்டைன் பண்றது கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும். அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயிகளோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும். கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான். ரெண்டாவது, நாகப்பட்டினத்துல அந்த மீன் வளம், அதாவது மீன் சார்ந்த யூனிவர்சிட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. 2, இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம், கொண்டு வந்தாங்களா? மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைச்சாங்களா? அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? 3வது என்ன அப்படின்னா, அதாவது விஜயோட பிரச்சாரத்துக்கு மட்டுமே காவலர்களை வச்சு இவர் எதிர்க்கிறாங்க, நிறைய நிபந்தனைகள் போடுறாங்க, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய போடுறாங்க. இந்த மாதிரி எந்த கட்சியுமே போடுறது கிடையாது, எங்களுக்கு மட்டும் போடுறாங்க, என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் ஒன்று கேட்டிருந்தார்.
சரி, இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு, நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க? அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல, இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல. ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தான் பேசுறது? நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? இது மூணுமே தப்பு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் அபிஷியலாவே அவங்க எக்ஸ் தளத்துல இதை பத்தி வெளியிட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத நான் ஃபுல்லாவே டீட்டெயிலா சொல்றேன். அதாவது முதல்ல அலையாத்திக்காடு அதை பத்தி ஒன்று சொல்லியிருந்தார்ல. அலையாத்திக்காடுகள்லாம் என்ன அப்படின்னா சதுப்பு நிலம், நம்ம இந்தியாவில் இருக்கிற சதுப்பு நிலம். அதை வந்து ஒழுங்காவே பாதுகாக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா அது வந்து பெரிய மிஸ்டேக், அது வந்து பெரிய ஒரு தப்பு. அப்படி ஒண்ணுமே கிடையாது. என்ன அப்படின்னா 2021 இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 விழுக்காடு வந்து அதுக்கான சதுப்பு நிலத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு அப்படின்னும், நாகப்பட்டினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 586 அதாவது பரப்பளவு வந்து நிலமாக்கப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மயிலாடுதுறையில 521 பரப்பளவு வந்து சதுப்பு நிலமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் திமுக இருந்து. அதாவது திமுக தமிழக அரசுல இருந்தே கொடுத்துருக்காங்க டோட்டலாவே. ஏன்னா அந்த இடத்துல யார் ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது, லைக் ஒரு பிளஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அபிஷியலாக அவங்க பேஜில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்ன அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி சொல்லியிருந்தோம்ல, அது வந்து மீன் சார்ந்த யூனிவர்சிட்டிகள், அந்த யூனிவர்சிட்டி எதுவுமே இல்லை நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆனா அது வந்து முற்றிலும் ஒரு தவறான செய்தி. என்ன அப்படின்னா ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து ஓபன் பண்ணப்பட்ட மின்வள யூனிவர்சிட்டி, அதாவது மின்வள பல்கலைக்கழகம் வந்து இன்னமுமே வந்து நாகப்பட்டினத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு அப்டேட்டையும் வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இதை எப்படி விஜய் சார் வந்து விட்டாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா நாகப்பட்டினம் அந்த இடத்துல நின்று பேசுறப்போ கண்டிப்பா வந்து எல்லா அப்டேட்டும் நம்ம கையில வச்சுட்டு தான் பேசணும். அதுல அவங்க விட்டாங்க அப்படின்னு தெரியல. ஓகே, 3வது விஷயம் என்னன்னா டிவிகேக்கு மட்டும்தான் இவங்க வந்து சில நிபந்தனைகள் கொடுக்குறாங்க, காவலர்களை வச்சு எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா சென்னையில 2024 ஏப்ரல் 9ஆம் தேதி மோடி அதாவது நரேந்திர மோடி அவர்கள் வந்து சென்னை பிரச்சாரத்துக்கு வந்தப்போ மோடிக்கு வந்து கிட்டத்தட்ட 20 நிபந்தனைகள் வந்து காவலர்கள் மூலம் கொடுக்கப்பட்டது. என்னன்னா அந்த விஜய்க்கு இப்போ கொடுத்துருந்தாங்கல்ல ஒரு நிபந்தனைகள் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது மேபி 25ன்னு நினைக்கிறேன். அந்த நிபந்தனைகள்ல 20 நிபந்தனைகள் வந்து மோடி அவர்கள் கொடுத்துருக்காங்க. மோடிக்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ நம்ம டிவிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செப்பரேட்டா சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அப்படின்னா இதுல வந்து முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டிவிகே அவர்களோட அந்த நிபந்தனைகள் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா போஸ்ட் மரத்துலயோ இல்ல கரண்ட் கம்பியிலையோ அதுல வந்து ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்டிக்கு வந்து சாட்டை துரைமுருகன் கூட அதை வச்சு ரொம்பவே கலாய்ச்சி போட்டிருந்தாரு. இந்த மாதிரி இந்த வரலாற்றுல இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது, இந்த மாதிரி போஸ்ட் மரத்துல ஏறக்கூடாது அப்படின்ற மாதிரி யாருமே போட்டது கிடையாது, இதால் முதல் முறை அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி போட்டிருந்தாங்க. அதான் அவர் சொன்ன 3 விஷயமே ராங்கு அப்படின்னு சொல்லி இப்ப டிவிகேக்கு வந்து இவங்க ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி நடந்ததுனால ஒரு அவங்களோட டிவிக்கவே எதிர்க்கிற நிறைய கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சியில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் விஜய் அவர்கள் வந்து அரசியல் அனுபவம் சுத்தமா இல்லை, அவர் வந்து அதை வளர்த்துக்கணும், அது இல்லாம மேடையில ஏறி பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சன பொருளாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவிக்கே வந்து கட்சியாவே மதிக்கலன்னு ஒரு சிலரும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது வந்து ஒரு எப்படி சொல்லி இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல. டிவிக்கே வந்து ஒரு கட்சியாவே பார்க்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி தான் வந்து ஒரு கூட்டங்கள் சேர்ந்து எல்லாருமே வந்து விஜய் அவர்களை வந்து தலைவர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சிஎம் பதவியில உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி வந்து சரியா ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணாம வந்து அவர் மேடையில் நின்று பேசுறது வந்து அவருக்கு ஒரு பேக் டிராப்பா இருக்கும் அப்படின்னு தான் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம ஒரு அரசியல்வாதி ஒரு தலைவரா இருக்கும் அப்படின்னா என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்றது ஒரு ஃபுல் அப்டேட்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறதா ஒரு தலைவரோட வேலை இல்லையா. ஆனா ஒரு சரியான தகவலை கொடுக்கல அப்படின்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்படி நடந்ததுனால வந்து அவரோட அரசியல் பின்னணிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குமா அப்படின்றது தெரியல. மேபி மக்கள் இன்னும் அவரை நம்பி வந்து ஓட்டு போடலாம், அதுக்கப்புறம் வரக்கூடிய இதுல வந்து அவர் மாத்திக்கலாம். இல்ல இப்படி 3 விஷயத்து பேசினதுக்கு இல்ல அப்படி கிடையாது நான் சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது ஒரு பதிவு விடலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நானும் பாக்குறேன், நீங்களும் பார்க்கலாம். ஆனா எப்படி நான் முடிக்கிறப்போ வந்து உங்கள்ட்ட கேள்வி கேட்டு தான் போவேன் இல்லையா. இந்த 2026
யார் வந்தா பெஸ்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.